முடிஞ்சிட்டா? பள்ளிக்கூடம் இல்லல்ல சரோஜா, அதனால இப்பெல்லாம் சீக்கிரம் எழும்புறதே கிடையாது. 7 மணிக்கு தான் முழிக்க பாத்துக்க. அப்படியாக்கா 7 மணிக்கு தான் முழிப்பீங்களோ? ஆமா சரோஜா, அந்த ஒரு மாசம் தானே நல்லா தூங்கிக்கிடணும். அதுக்கு பிறகு காலையிலே எழும்பி சமையல் பண்ணணும். அதனாலதான் நேத்து அரைச்ச தோசை மாவு பிரிட்ஜுக்குள்ள கிடக்குது. அததான் என்ன கொஞ்சம் கழிச்சு சுட்டு கொடுக்கணும். இப்பதான் காப்பி கொடுத்துட்டு வந்தேன். வேலி முத்தத்தை தூத்துட்டு போலாமேனு வந்தா அதை உடனே பார்த்தோன்னே வந்து பேசலாமேனு வந்தேன். அப்படியாக்கா எங்க வீட்டுல எல்லாம் அப்படி கிடையாது. பள்ளிக்கூடம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எங்க அம்மா 5 மணிக்கு முடிச்சிருவா, நான் 6 மணிக்கு முடிச்சிருவேன். எப்பவுமே நடக்க வேண்டிய வேலை கரெக்டா நடந்துடும். 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவோம். நாங்க மட்டுமா மாடு வேற கிடக்கு பத்தியலா, அதனால காலையில முடிச்சு பால் கறக்கணும் பத்தியலக்கா. அதை எங்க அம்மா சீக்கிரமா முடிச்சுவா, டிஃபனும் சீக்கிரமா ஆவிரும். மாட்டு கொட்டை பெருக்கி எழுதியது அந்த வேலை இந்த வேலைன்னு எக்கச்சக்கமான வேலை கிடக்கு பாருங்க. ஆமா சரோஜா, உங்க வீட்டுல எப்பவுமே வேலை செஞ்சுதான் ஆகணும். எனக்கு அப்படி இல்ல, இந்த ஒரு மாசமா கொஞ்சம் காலையில வேலை கம்மியா தான் இருக்கும். மதிய டைம்ல அடுப்படி பக்கத்துல போக முடியல, ஒரே வெயிலா இருக்கு பத்தியா, அனல் அடிக்குது. ஆமாக்கா, ஸ்கூல் இருக்கும்போது காலையிலேயே சமைச்சிருவேன். இந்த வெயில் தெரியாத அடுப்பு பக்கத்துல போக மாட்டேன். இப்போ மதியம் சமைக்கிறதுனால கொஞ்சம் இதுவும் கஷ்டமா தான் இருக்கு. ஹோட்டல்ல 4 சாப்பாடு வாங்கி சாப்பிட வேண்டியதானக்கா. குழந்தை கடை போட்டா வாங்கிடுவேன், வேற எங்கேயும் போய் வாங்க மாட்டேன் சரோஜா. எனக்கும் பிடிக்காது, என் பிள்ளைகளுக்கும் பிடிக்காது. அதனால ஏதாவது ஒண்ணு சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். என்ன பண்ண? ஆமாக்கா, நீங்க சொல்லியதான் சரிதான். ஏக்கா அஜய் 10வது தானே எக்ஸாம் எழுதியிருக்கா? ஆமா சரோஜா, அதை நினைச்சாதான் திக்கு திக்குன்னு இருக்கு. எப்படி ரிசல்ட் வரப்போதோ. நல்லா படிச்சு பாஸ் பண்ணிட்டான்னா 11 12 படிக்க வைக்கணும். இல்லன்னா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அப்படியாக்கா, கவலைப்படாங்க, பாஸ் பண்ணிடுவான். பாஸ் பண்ணணும், நானே தான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். அவனுக்கு எந்த கவலையும் இல்ல, பாட்டுக்கு ஊரை சுத்தி சுத்தி வரத்தான் செய்யான். நம்மளுக்கு தான் ஒரே வருத்தமா இருக்குது. ஏன்னா ஒரு நாள் கூட 1 மணி நேரம் உட்காந்து படிச்சோன்னு படிக்க மாட்டான். என் மவ பூ மாதிரி அப்படி கிடையாது, அதுலயே உளுந்து கிடக்கனாலும் கிடப்பா. ஆனா இவன்ட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொன்னாதான் சொத்த நேரம் புக் எடுப்பான். இல்லன்னா எந்த பயலுவலாவது கூப்பிட்டானே ஊர் சுத்த ஓடிடுறான். இதுல வேற அவங்க அப்பா வண்டியை கேட்டுட்டு இருக்கான். ஏக்கா இந்த வயசுல எல்லாம் வண்டியை கையில கொடுக்காதுங்கக்கா. வண்டியை கேட்டா அவங்க அப்பா கொடுக்க மாட்டாவே. பள்ளிக்கூடத்துக்கு போற சைக்கிள் இருக்கு பத்தியா, அதை தூக்கிட்டே என்ன வரத்து வரேன். ஒரு நேரம் ஒரு கரையில உடியால அந்த சைக்கிள ஊர் சுத்திக்கு பயலுவல கூட்டிட்டு எடுத்துட்டு போயிருயான். அப்படியேக்கா ஃப்ரெண்டு மட்டும் சேர விடாதுங்கக்கா. எங்க வீட்டுல என் தம்பி ஃப்ரெண்டு தான் கெட்டு போனான். இப்ப பாருங்க, வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து எந்த ஃப்ரெண்டு கூடயும் சேர விடுறது கிடையாது. 2 நாள் சேர்ந்த மாதிரி லீவ் கிடைச்சுன்னா இப்பயும் போகலாமான்னு தான் பாப்பேன். நான் தான் அவனை சத்தம் போட்டு போட்டு வீட்டுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கேன். எங்கேயும் வெளியே விடுறதில்ல பாத்துக்கிடுங்க. அது சின்ன பையன் தானே, சொல்லி திருத்துங்கக்கா, கேட்டுக்கிடுவான். கேட்கணும்ல, என்ன சொல்லுவா தெரியுமா? வெளியே போகாதுன்னா சைக்கிள்ல காத்து இல்லாம்பா. ஒரு நாள் சொல்லுவான் பிரேக் பிடிக்கலாம்பா. ஒரு நாள் டைனமா லைட் எரிவில்லாம்பா. ஒரு நாள் சொல்லுவான் சைக்கிளை தொடச்சி விட்டு நல்லா அதை அலங்காரம் பண்ண போறேன்பா. இப்படி ஏதாவது அந்த சைக்கிளை பத்தியே சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருவான் பாத்துக்க. அப்படி இல்லைன்னா என் பேக்கு கிழிஞ்சு போயிருக்கு, அதை தைக்க போறேன்பா. இப்படி என்னத்தையாவது சொல்லிட்டு வெளியே போயிருவான் பாத்துக்க. நம்மளால பின்னாடி போய் பார்க்கவா முடியும்? உங்க அப்பா வந்து பாரு போலாம் இல்லன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. வர வர அஜய் கொஞ்சம் ரொம்ப வால் பண்ணியா பாத்துக்க. வரக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா எனக்கு பயத்துல பேதியாவ ஆரம்பிச்சிருது. என்னக்கா சொல்றிய? ஆமா சரோஜா, பிள்ளைய காணோன்னு வேற என்னச்சியே ஒரு மாதிரி நடுக்கம் கொடுத்துருது, வயிறுலாம் வீக்னஸ் ஆயிருது. ஏக்கா அந்த மீன்காரி தான் அப்படி சொல்லுவா, நீங்களும் அவளை மாதிரியே சொல்றீங்களே. என்னக்கா வயசாவாம இப்படி 1000 போல இருக்கு சரோஜா. சின்ன அதிர்ச்சி கூட தாங்க முடியல. எனக்கு மத்த விஷயத்து கூட பரவாயில்லையா, மோன கொஞ்ச நேரம் காணனா வயிறுலாம் ஒரு மாதிரி கலக்கிறோம். அப்படியாக்கா? ஆமா சரோஜா, எங்க போனானோ என்னாச்சோ பிள்ளைன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துருது. அவன்கிட்ட சொன்னா அவன் போகாம அப்படின்ட்டு போயிருயான். ஒரு கவலையும் இல்லாத பிள்ளைகளுக்கு. நம்மளுக்கு தான் கவலையா இருக்கு சரோஜா. நீலாம் உன் மௌன ஃப்ரெண்டு பிடிக்காம வச்சிருக்க வரைக்கும் ரொம்ப நல்லது. ஆமாக்கா, எனக்கு தெரியும், தம்பி வச்சே பாத்திருக்கேன்ல. வீட்டை விட்டு வெளியே போய் விளையாடே அனுப்ப மாட்டேனா. அதுதான் சரி சரோஜா. என் பிள்ளைகள் என் கண்ணு முன்னாடியே தான் விளையாடணும், அப்படிதான் ஆசைப்படுவேன். நான் சொத்த நேரம் வெளியே போனா கூட பிள்ளைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பேன். அதுக்கு எங்க அம்மா வீட்டுல இருக்கால பாத்துக்கிட்டு எங்கேயா போனா கூட. எங்க வீட்டுல நான் ஒத்தையில தானே பார்க்க வேண்டியிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி சொல்லுவாத்த கேட்க மாட்டேங்க. சரோஜா, சாமி கார்ல தானே போவேன்னு சொன்னா நடந்து வந்துட்டு இருக்கா பாரு. ஓஹோ, நடந்து வரவளோ? ஏய் குடிமி நில்லை. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே. நின்னு பேசல கொண்ட அறுபடும். என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? நானே அவசரமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நீ மறைச்சு வச்சு என்ன பேச்சு இப்போ? இல்ல குடிமி, அந்த கார் அந்த எரி
ஏத்தபடி. ஓனர் ஓனர், உங்களை தேடி வீட்டுக்குள்ள போனேன். வீடு முழுக்க தேடினா உங்களை காணோம். கண்டிப்பா வெளியே தான் இருப்பீன்னு நினைச்சிட்டே வந்தேன். அதே மாதிரி நிக்கிறிய. எதுக்கு நீ தேடினா? சும்மா தான் உங்களை பார்க்க தான் வந்தேன். சும்மா எதுக்கு பார்க்கணும்? என்னமோ பெரிய விஷயம் இருக்குமே தேடின மாதிரியே சொல்லிட்டா. இதுக்கு வீடு முழுக்க தேடினாலும் வெளியே தான் இருப்பேன்னு நினைச்சிட்டே வந்தாலும் அதே மாதிரி நின்ட்டானா. என்ன ஓனர் காலையிலே கோவமா இருக்கிய? ரோசா பக்கம் ஏசிட்டாவல இல்ல சண்டைக்கு வந்துட்டாவல? குழந்தை நான் ஏன் சண்டை போட போறேன்? இல்லக்கா, ஓனர் ரொம்ப கோவமா இருக்காவல, அதான் கேட்டேன். சரி ஓனர், எதுக்கு இவ்வளவு கோவப்படுறிய? சும்மா தான் உங்களை பார்த்து 2 நாள் ஆச்சுன்னு தேடி வந்து பார்க்க வந்தேன். ரொம்ப அவசியம். என்னை பார்த்து 2 நாள் ஆச்சு. நேத்தானே இடியாப்பத்தை வித்துக்கிட்டு தான் நான் வந்து வாங்கி தின்ட்டு வந்தேன். அதுக்குள்ள அடுத்த நாள் வீடியோக்குள்ள வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காவல்க. ஓ அப்படியே ஓனர், நேத்தம் பார்த்தனோ? எனக்கு என்னமோ உங்களை பார்த்து 2-3 நாள் அந்த மாதிரி இருக்கும் ஓனர். இருக்கா ஏடா 2 அறுப்பு வாங்கல அதுக்கு இருக்கா. ஆமா, நீ என் வீட்ல தான குடி இருக்கா? ஆஃப் கோர்ஸ் ஓனர், ஆஃப் கோர்ஸ். ஆமாவா இல்லையா? அந்த கோசு கத்தரிக்காய் எனக்கு தேவை கிடையாது. ஆமா ஓனர், அது கூட உங்களுக்கு மறந்து போச்சா? வேற எதுக்கு புருஷனுக்கு இப்படி பேதி எடுக்குது? என் புருஷனுக்கு பேதி எடுக்குதா? என்ன சொல்றிய ஓனர்? எனக்கு தெரியாதே. இது எப்பத்துல இருந்து? சே, ஒரு வயித்தச்சல சொன்னேன். ஓ அந்த பேதி எடுப்பானா? நான் கூட என் புருஷனை தான் சீரியஸா சொல்லிட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன் ஓனர். அதுக்கு நீனும் பேதி எடுப்பான்னு சொல்லுவியோ? இல்ல ஓனர், நீங்க சொன்ன விளையாட்டு. இப்போ எங்க கேக்க உன் புருஷனுக்கு கேக்க இப்படி பேதி எடுக்குன்னு கேக்கேன். என்னாச்சு ஓனர்? அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணல? என் தம்பி உன் புருஷங்க மேல 1 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆமா, அதுக்கு என்ன ஓனர்? நேத்து தான் வேலைக்கு சேர்ந்திருக்க அந்த சோமி குடுமிக்காரி. அவளுக்கு லட்சக்கணக்கில் சம்பளமா, என் தம்பிக்கு 25,000 சம்பளமா. இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? உன் புருஷனுக்கு இதெல்லாம் அநியாயமா தெரியலையா? ஆமா ஓனர், அநியாயமா தான் இருக்கு. உனக்கே உன் புருஷன் பண்றது அநியாயமா தெரியுதா? ஆமா ஓனர், அவர் ஒரு கேள்வி கேட்காம விட மாட்டேன். நானும் அவரை பார்த்த கேட்கன்னு தான் வச்சிருக்கேன். ஓனர், ஒரு சமயம் சௌமிக்கு உயர்ந்த பதவி தான் கொடுத்துருப்பாங்களோ? உயர்ந்த பதவினா உன் புருஷனுக்கு மேலையா? இல்ல ஓனர், ஒரு சமயம் சௌமி படிப்பு அதிகமா இருந்தாலும் இருக்கலாம். அதனால பெரிய வேலையை கொடுத்துருப்பாரா இருக்கும். அப்போ என் தம்பி மட்டும் உன்னை படிக்காத முட்டாளா? அது எனக்கு தெரியல ஓனர், என் புருஷனை கேட்டுட்டோம். நானும் அவர் வந்தாருன்னு சொல்லி 4 கேள்வி கேட்கன்னு தான் இருக்கேன். இவ்வளவு பெரிய பதவி உன் புருஷங்க மேல இருக்குதுன்னு சொன்னா என் தங்கச்சி கூட போய் சொல்லிருப்பேனே. இல்ல என் தம்பி அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலை செய்யலன்னு இருப்பேனே. அது நீங்க எப்படி சொல்ல முடியும் ஓனர்? என் புருஷன் தானே சொல்லணும். யாருக்கு தகுதி இருக்கோ அவளுக்கு தானே கிடைக்கும். என்ன உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்றியோ? இல்ல ஓனர், நியாயத்தை தான் சொல்லியே. நியாயத்தை சொல்லியல, நியாயத்தை உன் புருஷனை பாத்துறட்டும். 4 கேள்வி நறுக்குன்னு கேட்காம விட மாட்டேன். ஓனர், உங்களுக்கு முன்னாடி நான் கேட்டேன் ஓனர். ஆமா, நல்லா கேட்டுருவா. கேட்க தெரிஞ்சிருந்தா நீ தான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிருப்பியே. உனக்கே ஒண்ணு தெரியாதனால தான் உன் புருஷன் சொல்லாம வேலை கொடுத்திருக்காரு. ஓனர், அவர் ஆபீஸை பத்திலாம் நான் ஒரு நாள் கண்டுக்கிறதே இல்லை ஓனர். எனக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்கு, ஒரு வேலை இருக்கு. அதுல அவர் தலையிட மாட்டாரு, அவர் வேலையில நான் தலையிட மாட்டேன். ஆமா, புருஷனை முன்னாடி நல்லா கொள்ளையடிங்க. போங்க ஓனர், இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்கிட்டாங்க. ஒரு சமயம் சௌமிக்கு அந்த வேலை செய்யறதுக்கு திறமை இருக்குமா இருக்கும், அதனால கொடுத்துருப்பாரு. உன் புருஷனை பார்த்துட்டு அவளுக்கு அப்படி என்ன திறமை இருக்குன்னு நானும் கேட்டுப்படி.